ஹலோ மக்களே 314வது பெறலாம் எபிசோட்ல வந்து யோட்டா வந்து சக்கரை வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. பெரிய நெத்தி சொல்லிட்டு இருக்காவா. என்னையில அப்படி கிண்டல் அடிக்காத சொல்லிட்டு சக்கரை டென்ஷன் ஆகுறா. உடனே சக்கரை சடனா எழுப்பிடுதா. பனி பெய்ய ஆரம்பிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சக்கரை முழிக்கா. கோன் 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 சொல்லிட்டு அவருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. சக்கரை பத்தி என்ஜாய் பட்டதாவா. உடனே சக்கரை சொல்றா இங்க இருக்குது நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சந்தோஷப்பட்டு அடுத்த செகண்ட் அப்படியே பனியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடம் ஃபுல்லா பனியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே சிக்கமாரு சோஜி சக்குரா எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க நின்னுக்கிட்டு ஒரு நாளா போகுது. ஆனா அவங்க என்ஜாய்மெண்ட் மட்டும் குறையவே மாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யுது. எல்லாரும் மரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈனோ தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து தூக்கத்துல பேசுறாவா. என்னோட பூவை வந்து நான் சாஸ்கிட்ட கொடுக்கன்னு நினைச்சேன். ஆனா அவன் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. பாவம் ஈனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யோட்டா நீ ரொம்ப நல்ல மனசுக்காரனா இருக்க. அதனால உனக்கு ஒரு பூ தாரன்னு சொல்றாவா. அவன் தலையில ஒரு பூ வச்சு விடுதா. சக்குரா நீ ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிட்டு யோட்டா கேட்க. அவன் நீ ஹாப்பியா இருந்தா யோட்டாவும் ஹாப்பியா இருப்பான்னு சொல்றான். அவன் சொன்ன உடனே அப்படி பனியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. யோட்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிக்கமாரு சொல்றான் யோட்டா வந்து சோகமா இருந்தா மழை பெய்யுது, சந்தோஷமா இருந்தா பனி பெய்யுது. இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்றான் சிக்கமாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. அகாடமி முடிஞ்சிருச்சு. சக்குரா ஈனோ சோஜி சிக்கமாரு எல்லாரும் சேர்ந்து யோட்டாவை பார்க்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாஸ்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி பேக்ல ஃபுல்லா பூவா இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்காங்க. அப்படின்னா யோட்டா வந்து சாஸ்கி பேக்ல வச்சிருக்கோம், வேற யாருமே வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் யோட்டா வந்து பேசுறாங்க. யோட்டா நீ வந்து ஊருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை சொல்லிட்டு சோஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருமே உன்னை பார்க்கலன்னு சொல்லி சிக்கமாரு கேட்கான். யாரு என்னை பார்க்கலன்னு சொல்றா யோட்டா. கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு சிக்கமாரு கேட்கான். ஒரே ஒரு பையன் மட்டும் பார்த்தா அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான்னு சொல்றான். அவன் எல்லாரும் கிளாஸ்ல இருந்த நேரத்தில் அவன் மட்டும் வெளியே இருந்தான்னு சொல்றான் யோட்டா. ஒரு மெட்டல் ராடுல உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. அப்பனா அது நருட்டோலான்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இரும்பு ராட்ல உட்காந்துட்டு ஹொக்காகே மூஞ்செல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பையனான்னு சொல்லிட்டு சக்கரை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஈனோ சொல்றா அவனை நான் பாத்துருக்கேன், அவன் எப்பவுமே கோமாவே இருப்பான், தனிமையா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. ஈனோ உன்ன சக்கரை சொல்றா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவன் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்றா. அவா ஈனோ சொல்றா அப்படியே அந்த பையன் உன்னை பார்த்து மட்டும் தான் சிரிக்கானோ, அப்ப அந்த பையன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோ நாட்டு லவ் பண்றானா அப்பெல்லாம் ஒண்ணுங்களே சொல்லிட்டு இருக்கா. சக்குரா சிக்கமர் கேக்கா நாட்டு உன்னை நோட்டீஸ் பண்ணானா இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு தெரியாது சொல்றான் யோட்டோ. அப்புறம் ஈனோ சொல்றா இனிமேல் நம்ம ஊர் பக்கம் வராத, ஊர் பக்கம் வந்தா உனக்கு தான் பெரிய பிரச்சனை, ஒன்னே எங்களெல்லாம் பிரிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அழுதுட்டு சக்குரட்ட போறான், நான் தனியா போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் யோட்டா. உன்ன சோஜி சொல்றா என்னமோ ஒன்னு சாஸ்கி பேக்ல தூக்கி யோட்டா வந்து பூவை வச்சானா அதுவே பெரிய சிரிப்பா இருந்து சொல்லிட்டு இருக்காம. அவனை பார்க்கவே ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு அதை சொன்னோன்னே யோட்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மழை அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. உன்னை சக்கரா கட்டுறாங்க. இப்போ சக்கரை நினைக்க இது அதே யோட்டா தானு சொல்லிட்டு பார்த்தா யோட்டா குணையத்துக்கிட்டு அடிக்க வரான். பார்த்தா சக்கரா அடிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இருந்து இன்னொரு பக்கம் வந்து அழுதுகிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் சிக்கமர் டீமே. யோட்டாவை நம்ம எப்படி அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆஸ்மா சீல் பண்ண மாதிரி இவனே நம்ம சீல் பண்ணி தீரணும்னு சொல்லிட்டு சோஜி சொல்றான். இவன் வேற வெதர மாத்திக்கிட்டே இருக்கான், நம்ம எப்படிதான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இரு அதை நான் கண்டுபிடிக்க சொல்றான் சிக்கமரு. சிக்கமர் யோசிச்சுட்டு போறான் யோட்டாவை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ணு சொல்லிட்டு சரி கொஞ்சம் பொறுங்க சொல்லிட்டு ஈனோ வந்து அவங்க அப்பாவை கான்டாக்ட் பண்றான். சக்கரோட்ட வந்து எங்களை கனெக்ட் பண்ணுன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோச்சி வந்து ஈனோவையும் சக்கரை ஒன்னா கனெக்ட் பண்ணி விட்டாரு. உடனே சக்கரை சொல்ற ஈனோ நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ ஒரு பழைய விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஈனோ கேட்கா. இங்க இருந்து யோட்டா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்காவா. யோட்டாவா அதே யோட்டா தான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. பார்த்தா வந்து ஈனோக்கு சக்குராக்கு மட்டும் பேச்சு நடக்கல. அதே கான்டாக்ட்ல தான் சிக்கமாரு சோஜி இருக்காங்க. உடனே ஈனோ முழிக்கா யோட்டா அங்க இருக்கானா, அப்படின்னா இங்க இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு முழிக்காவா. இங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம் வருது. பார்த்தா கீபா சொல்றான் யோட்டா எங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு லைட்னிங் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். கீபா முழிக்க அது எப்படி 3 யோட்டா வர முடியும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சிக்கமர் முடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா நாட்டோ சிக்கமர் டீமே காப்பாத்த வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு விசில் சத்தத்துக்கு சடனா ஸ்டாப் ஆகுற. என்னடா விசில் சத்தம் சொல்லிட்டு பார்த்தா யோட்டா நாட்டோவையும் பார்க்க வந்துட்டான். அவன் யார் நீன்னு சொல்லிட்டு நாட்டோ கேட்கான். சடனா வந்து விசில் ஊதுரா. பார்த்தா அப்படியே விண்ட் அப்படியே சுத்திக்கிட்டு அட்டாக் பண்ணுது அவனை. பார்த்தா விசில் சத்தத்தை கட்டுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. நீ யோட்டா தானு சொல்லிட்டு நாட்டோ கேட்கான். ஆமான்னு சொல்லிட்டு விசில வச்சு அட்டாக்க போடுதா. பார்த்தா விண்ட வச்சு நாட்டோ அட்டாக் பண்ணி ரத்தத்தை வர வைக்காவா. நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யோட்டா சந்தோஷப்படுறான். ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால யோட்டா அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நருட்டோவும் பழச யோசிக்கான். நருட்டோ வந்து அந்த இரும்பு கம்பியில உட்காந்து ஹொக்காகே ஃபேஸ பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஈனோ சோஜி சிக்கமரி எல்லாருமே ஒண்ணா வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். யோட்டாவை நீ என்ன பண்ணு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. சிக்கமர் சொல்றான் ஈனோ நீ கொஞ்சம் பொறுமையா நான் கேட்கன்னு சொல்றான். நருட்டோ உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். எதை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். நீ அதை பாத்தீலான்னு சொல்லிட்டு கேட்காம எதை பார்த்தேன் என்னத்தடா பேச வரீங்க முதல்ல சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டே இவன் நடிக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சக்கரோ சொல்றா இவன் என்ன பேசிக்கிட்டு இவனை இழுத்துட்டு போன்னு சொல்லிட்டு தரதன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காவா. பார்த்தா யோட்டா இருக்க பிளேஸ் கூட்டு வந்துட்டாவா. யோட்டா எங்க போனான்னு சொல்லிட்டு சக்கரா கிடைக்கிட்டு இருக்கா. அகாடமியில வச்சு அவனை பாத்தியில அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சக்கரா கிடைக்கிட்டு இருக்கா. எங்களை தவிர யோட்டாவை பார்த்து நீ மட்டும் தான் உனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு இருக்கா சக்கரா. எல்லாரும் முறைச்சோன்னே அப்படி பழச யோசிச்சு பார்க்கான். எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கேவலமா தான் பார்க்காங்க, இவங்களும் அப்படிதான் என்னை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுதான் நருட்டோ. நீ யோட்டாவை பாத்திருக்கீல யோட்டாவை பாத்திருக்கன்னு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு யோட்டா யாருனே தெரியான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சக்கரா சொல்ற எல்லா விஷயத்தையும் யோட்டா வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கா. அவன் எங்க கூட தான் விளையாண்டுட்டு இருந்தா, ஆனா திடீர்னு காணா போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. யோட்டா வந்து வெளியூர்காரியான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். ஆமான்னு சொல்றாங்க அவங்க. ஒரு வெளியூர்காரனை ப்ரொடெக்ட் பண்ணது கண்டு என்னை வந்து கேவலமா பாக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கமாரு கேட்கா நம்ம எவிடன்ஸே இல்லாம அவன்கிட்ட கோவப்பட்டோமோ நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. உண்மையில அவன் யோட்டாவை பார்க்கலாம் அது பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கண்டு சக்கரா சோகமாகுறா. பார்த்தா நாட்டோ டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஏமலதான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நடந்துகிட்டே இருக்கான். பார்த்தா ஒரு அழுவ சத்தம் கேக்கு. பார்த்தா யோட்டா தான் அங்க நின்னுகிட்டு இருக்கான்.
பார்த்தா அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. யார் இவன் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. உடனே நாருட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான். நீ தான் யோட்டாவான்னு சொல்லிட்டு கேட்காம, நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்காம, உன்னோட பேரன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்காம, நான் தான் யோட்டான்னு சொல்றான் அவன். நீ தான் யோட்டாவா, அதைத்தான் நான் முதல்ல கேட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. திரும்பி கத்திக்கிட்டு யோட்டா கூட கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா மலையத்துக்கு நாருட்டோ மேல போட்டு விட்டான். என்னடா இது வானிலை என்னடா திடீர்னு மாறி கிடக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது புது ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. என்னால க்ளோன் ஜுட்ஸு கூட போட முடியல, ஆனா இவன் வந்து என்னெல்லாமோ ஜுட்ஸு போடுறான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. நீ வெளியூர்காரனா இருந்தாலும் எல்லாரும் உன்னை லைக் பண்றாங்களா, அதுவே உனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. சடனா நாருட்டோ ஓடி வந்து நாருட்டோவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. உன்னை யோட்டா சொல்றான், உன்ன ஞாபகம் இருக்கு, நீ தானே விசில் ஊதிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் யோட்டா. அந்த மெட்டல் ராட்ல உட்காந்து ஊதிக்கிட்டு நீ தானே சொல்லி கேட்காம, உன்னை நாட்டை அப்படி பழச யோசிச்சு பார்க்கான். பார்த்து அந்த மெட்டல் ராட்ல உட்காந்துட்டு பார்த்து விசில் ஊதிக்கிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கான். இந்த மியூசிக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு நாட்டை திரும்பி மியூசிக்கை போட்டு விடுதான். இதே மியூசிக் தான் சொல்றான் யோட்டா. இந்த விசில் அடிக்க மட்டும் எனக்கு சொல்லித்தர முடியுமா சொல்லிட்டு யோட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இந்த விசில் எனக்கு கத்து தந்தீனா நான் உன்னை எப்பவுமே தனியா விட மாட்டேன், நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ல சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் யோட்டா. உன்னை நாட்டை சொல்றான், நான் தனிமையில இருக்கிறதுனாலதான் என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்காண்டி இந்த மாதிரி விசில் ஊதி நான் என்னைய மறக்கடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். உன்னை யோட்டா சொல்றான், கவலைப்படாத, நீ இந்த விசில் அடிக்க மட்டும் சொல்லி கொடு, உன்னை என் கூட சேர்த்துக்கிட்டு சொல்றான். சடனா பேசிக்கிட்டு யோட்டா உடம்புல இருந்து ஏதோ ஈவில் மாதிரி வருது. பார்த்தா அது ஒயிட் ஸ்னேக். பார்த்தா சடனா புடிச்சு தூக்கி வீசாம, பார்த்தா அது ஒராச்சிமா ஒரு பவர். அது என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாட்டை முடிச்சுட்டு இருக்கான். சடனா யோட்டா கேட்க, எனக்கு சொல்லித்தர முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஒன்னும் பிரச்சனை, உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. உன்னை எப்படிலாம் சொல்லணுமோ அப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா யோட்டா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட ஆரம்பிச்சிட்டான். விசில் ஊதிக்கிட்டே இருக்கான் யோட்டா. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கான். நீ சூப்பரா பண்றேன்னு சொல்றான் நாருட்டோ. அதுக்கப்புறம் மொத்த மழை நின்றுச்சு. யோட்டா அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் ஈக்குவலா மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யோட்டா மியூசிக் போட்டு அடுத்த செகண்ட் அப்படியே காத்துலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இவன் ஹாப்பியா இருந்த டைம்ல விண்ட்ல ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாருட்டோ மியூசிக் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு யோட்டா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா விசில் அடிச்சு முடிக்காம நாருட்டோ, நீனும் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் யோட்டா. ஃப்ரெண்டுன்னு சொன்ன நாருட்டோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். சடனா ஒரு நாய் சத்தம் கேக்கு. பார்த்தா பயந்து ஓடுதான் யோட்டா. பார்த்தா அந்த நாயை அக்கமரும் கீபாவும் தான். பார்த்தா யோட்டாவை தேடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த நாய். பார்த்தா யோட்டா கத்த ஆரம்பிச்சிட்டான். போன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நாயை பார்த்தா அக்கமருவ சடனா லைட்னிங் பவரை போட்டு விட்டான். ஓட்ட போட்டுல என்னடா அந்த அட்டாக் நம்ம மேல விழுதுன்னு சொல்லிட்டு கீபாவும் அக்கமரும் பயந்து ஓடுதாங்க. எனக்கு நாயே பிடிக்காது, எனக்கு நாயை பார்த்தா பயம் சொல்லிட்டு இருக்கான் யோட்டா. உடனே நாட்டோ கத்துறான், டே யோட்டா என்னடா நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நாட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். நாங்க ஒண்ணுமே பண்ணடா, நாங்க வெறும் வாக்கிங் தான்டா வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. சடனா வந்து லைட்னிங் ஸ்டைல போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யார் டைம் சொல்லி கீபா கேட்கான். பார்த்தா அதே சமயத்துல சிக்கமர் டீம் அங்க வந்துட்டாங்க. யோட்டா கனடா லைட்னிங் பவர்மா இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சாங்க அவங்க. அடே சோகமா இருந்தா மழை பெய்யும், கோவமா இருந்தா லைட்னிங் பவர் வருமா, என்னடா வித்தியாச பவரா இருக்குன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் நாட்டோ ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் சக்குரா பக்கத்துல இருந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அடுத்த சீன்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. யோட்டா, கீபா, சிக்கமர் எல்லாருமே ஒண்ணு ஆயிட்டாங்க. அவங்க முதல்ல வந்து அக்கமரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தா யோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அக்கமர் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். பார்த்தா அவங்க கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கத்துல போய் ஒளிஞ்சு போயிட்டாங்க. பார்த்தா நாட்டோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். பார்த்தா அந்த இடத்துல யோட்டாவும் போய் ஒளிய போறான். யோட்டா நீங்க வந்து என்னையும் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. நாட்டோ சொல்றான், நீ மட்டும் சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்பட்டு இந்த இடமே பனிமூட்டமா ஆரம்பிச்சிரும், எல்லாரும் தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கான். நாட்டோ நீ ஏமலே கோவப்படுன்னு சொல்ல ஆரம்பிச்சான் யோட்டா. சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா யோட்டா அழுதுட்டு அங்க இருந்து ஓடிட்டான். பார்த்தா நாட்டோ பக்கத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா கீபா ஸ்ட்ரெயிட்டா வந்து நாட்டோவே கண்டுபிடிச்சான். அட முட்டாளி யோட்டோ, என்னைய வந்து மாட்டி விட விஷயம் சொல்லிட்டு நாட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். சரி என்ன யாராச்சும் காப்பாத்துக்கடான்னு சொல்லிட்டு திரும்பி கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சாங்க அவங்க. அப்புறம் எல்லாரையும் கண்டுபிடிச்சான். எல்லாரும் ஒண்ணு கூடி வந்துட்டாங்க. பார்த்தா யோட்டாவை மட்டும் அங்க ஆளை காணோம். யோட்டான்னு கத்துறாங்க. பார்த்து யோட்டா வரவே மாட்டான். சடனா ஏதோ ஒரு பக்கத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு யோட்டா வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த நோக்கி. பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்க வந்து யோட்டாவே லாக் பண்ணி தூக்கிட்டாங்க. நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு சக்குரா கத்துறா. உடனே அன்பு பிளாக் ஆப்ஸ்கார மாசம் நின்னுட்டு இருக்கான். இனிமேல் அவனை நாங்க பாத்துக்கிட்டோம், இனிமேல் அன்பு பிளாக் ஆப்ஸ் சர்வேலன்ஸ்ல அவன் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன் யோட்டா நல்லவன் தான் சொல்லிட்டு ஈனோ சொல்றா. அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம் சொல்லிட்டு அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன் சொல்றான். அவனே வெளியூர்காரன், அவனை நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன். அதனால வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோட்டா எங்களோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நாட்டோ வாரான். பார்த்தா நாட்டோ கையை லாக் பண்ணிட்டான் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன். உடனே நாட்டோ கட்டுறாங்க. உடனே நாட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் யோட்டாவும் நாங்கெல்லாம் பிரிஞ்சோன்னு சொல்லிட்டு நாங்களே யோட்டாவை சாக விட்டுட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.